ஏண்டி இந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்பா உன் பேர் என்ன? ஒரு ஊராளர் யாரு? ராஜா. அதுதான் என் பேரு. வாட்? ராஜ்? வாட் a nice name. Now look here ராஜ், நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஓகே? நீங்க போக சொன்னாலும் நான் போகவே மாட்டேங்க. அதுதான் எனக்கு வேலையே. ஆல் ரைட் ராஜ். Where do we go next? அம்மா என்ன சொல்றீங்க? ராஜா அடுத்தபடி எங்க போலான்னு கேக்குறா. இப்படியே மேல போவோம். டேலியா, ஓ ஐ கான் கோ, ஐ கான் கோ. என்ன மாதிரி இத்துணூண்டு பையன் நான் நினைக்கிறேன், உங்களால முடியாதா? I'll get headache. எனக்கு காலையில வலிக்கும். I'll feel very tired. அப்போ அஞ்சு ரதம் பார்க்க போலாமா? அஞ்சு ரதம். அஞ்சு ரதம் மீன்ஸ் பைரதம், பைரதம். நோ நோ, திஸ் பைரதம், பைரதம். அங்கே போலாமே. ஓ எஸ். நல்ல பையன். நைஸ் பாய். கெட்டிக்கார பையன், சுட்டி பையன், குட் பாய். வாயாடி பையன், வாலு பையன். ஐயே அம்மா, எல்லாரும் சேர்ந்து என்ன பிச்சை எடுத்துறாதீங்க. வா ராஜா, நீயும் வந்து இந்த கார்ல உட்காரு. நானா இந்த கார்லயா? ஆமா வா ராஜா, வா வா. சீக்கிரம் வா. ஏலே வா ராஜா. வைப்பது எங்க ஊருங்க, ஆடிப்பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அஞ்சிரதங்கள் அழகை பாருங்க. ஆடிப்பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அஞ்சிரதங்கள் அழகை பாருங்க, அழகை பாருங்க. வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அஞ்சிரதங்கள் அழகை பாருங்க, அழகை பாருங்க. உயர்ந்திருக்கும் விஞ்ஞானத்தின் புதுமை காலமடி லல்லல்லா. உயர்ந்து நிற்கும் விஞ்ஞானத்தின் புதுமை காலமடி. ஆனால் ஒவ்வொரு இடமும் இங்கே பழமை கதைகள் பேசுதடி. ஒவ்வொரு இடமும் இங்கே பழமை கதைகள் பேசுதடி, பழமை கதைகள் பேசுதடி. பழசுக்குள்ள மதிப்பு எல்லாம் புதுசுக்கேதுங்க, பழசுக்குள்ள மதிப்பு எல்லாம் புதுசுக்கேதுங்க. பழகி போனா புதுசு கூட பழசா போகுங்க, பழகி போனா புதுசு கூட பழசா போகுங்க. ஆடிப்பாடி சிரிக்க வைப்பது எங்க ஊருங்க. இங்கே ஆனை சிங்கம் அஞ்சிரதங்கள் அழகை பாருங்க, அழகை பாருங்க. நிம்மதி
பணமா? கார்ல இருந்த ஹேண்ட்பேக் வேற எங்கிட்டு போயிடும்? வாடி போய் பார்க்கலாம். சரி. நல்லா தேடி பார்த்தங்க. ஆனா நீங்களே பாருங்க. ஐயோ, பணம் பூரா அந்த பேக்ல தானே வச்சிருந்தேன். அப்ப அந்த பைக்க நான் காணாம வச்சிருச்சு. அட என்னடா நீ கார்ல வச்சிருந்த அத்தனை பேரோட அப்படி இருக்குது. பணம் வச்சிருந்த பைய மாத்திரம் காணோம்னு என்ன அதிசயமால இருக்கு. அதத்தால நானும் கேக்குறேன். ராஜா, எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு விளையாடுறியாப்பா? காசுல தப்பு பண்ணா கடவுள் கண்ணை கடிச்சிருவாருங்க. நான் அந்த பைய எடுக்கவே இல்லைங்க. டேய், காசுக்கு வேணா எங்க கிட்ட நேரடியா கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி திருட்டு வெள்ளம் செய்யாத. எங்கடா பை குடுறா? எப்படி நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு அழுவாச்சி வந்துரும். என்ன நல்லா சோதிச்சு பாருங்க. நான் அந்த பைய எடுக்கவே இல்லைங்க. ராஜா, எடுத்திருந்தா குடுத்துடுப்பா. ஏண்டி அவனை ஏன் கெஞ்சி கேட்கணும்? கண்ணத்துல ரெண்டு குடுத்து கேளுங்க. பேக் தானா வருதா இல்லையா பாருங்க. அவன் எதுக்கு நம்ம அடிச்சு அந்த பாத்து கட்டிக்கணும்? அவனை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைப்போம். அவங்க கேட்க வேண்டிய முறையில கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நமக்கு சேர வேண்டிய பேகும் பணமும் தானா வந்து சேருது. ஏய்யா, இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நானே காட்டுறேங்க. நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர. ஆனா அந்த பையன் நான் எடுக்கலைங்க. அதுவும் கார்ல இல்லைங்க. போறேன்டா உன் பேச்சு. நடா ஸ்டேஷனுக்கு. விமலா, அவசரப்படாது. இந்த சின்ன பையன் மேல வீணா பழி சுமத்தினா அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. சும்மா இருநி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே பணம் தானா வருதா இல்லையாப்பா? ஏறா கார்ல. வேண்டாங்க, நான் நடந்தே வர்றேங்க. நடந்து வரேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடிடலான்னு பாக்குறியா? ஏறா கார்ல. விமலா, விடு. ஏறா கார்ல. அவசரப்படாம நிதானமா நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த பையனா உங்க பேக் எடுத்தான்னு சொல்றீங்க? சார், இவனை தவிர வேற யாரும் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கார்ல உள்ள அத்தனை பொருளையும் இந்த பையன் தான் கொண்டு வந்தான். பேக மட்டும் காணாங்கிறான். வேற யாரு மேல நாங்க சந்தேகப்படுறது? அம்மா, இவன் தான் திருடிருப்பான்னு என்னால நம்பவே முடியல. இந்த ஊரை சுத்தி பார்க்க வர்றவங்க எத்தனையோ பேர் கை நழுவ விட்ட பொருளை எல்லாம் இந்த பையன் பல தடவை எங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கான். இந்த ஊர்ல இவனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப நல்ல பையன். பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டர் அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்லும் போது நாம மட்டும் அவசரப்பட்டு அவன் மேல ஏன் திருட்டு பட்டம் கட்டணும்? நீ சும்மா இருடி. சார், இவன் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு இந்த பையன் மேல சந்தேகமே வரமாட்டேங்குது. நேத்து வரைக்கும் நல்லவங்களா இருந்தவங்க இன்னைக்கு கெட்டவங்களா மாறக்கூடாதா? அந்த மாதிரி இந்த பையன் மனசு மாறி இன்னைக்கு திருட்டு புத்தி வந்திருக்க கூடாதா? அப்படி பார்த்தா உங்களுக்குள்ளவே யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மனசு மாறி நீங்களே ஏன் அந்த பையன் திருடி இருக்க கூடாது? What? நாங்க திருடணுமா? How can you say like that? எங்க பையல நாங்க எதுக்காக திருடணும்? Please don't say like that. சார், நீங்க அவனை நல்லா கண்டிச்சு கேளுங்க. உண்மை வருதா இல்லையான்னு பாருங்க. ராஜா, நான் என்னத்தடா கேக்குறது? உண்மையை சொல்லப்பா. நீ அவங்க பணப்பைய திருடுனியா? ஐயா, நான் எப்போ போய் பேச மாட்டாங்க. அந்த பையன் பார்க்கவே இல்லைங்க. உண்மையாத்தான் சொல்றியா? செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேங்க. நான் அந்த பையன் எடுக்கவே இல்லைங்க. பின்ன நீதான் எடுத்திருக்கணும்னு இவங்க உண்மையில சந்தேகப்படுறாங்களப்பா. அம்மா, என்ன திருடான்னு சொல்றாங்களே, உன் காதுல விழுவலையா? அம்மா! கும்பிடுற சாமி, இந்த பை அர்ஜுன தவச சிற்பத்துக்கிட்ட கிடைச்சிச்சுங்க. எடுத்து பார்த்தேன், பணமா இருந்துச்சு. எனக்கு ஒரே பயமா போயிடுச்சுங்க. இங்க எடுத்துக்கிட்டு ஓடியாந்த. சாரி சார், இதுதான் என்னுடைய ஹேண்ட்பேக். என்னது? நாங்க கார்ல இருந்து கீழே இறங்கும் போது தவறி கீழே வந்துருச்சு போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, இப்ப என்னடி சொல்றீங்க? What is